ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிம்மராசி நேயர்களே, சொந்த வீடு எங்கு எப்பொழுது உங்களுக்கு அமையும்? சொந்த வீடு அமைய தடையா இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அதற்கு பரிகாரம் என்ன? சொந்த வீடு உங்களுக்கு எந்த வயதில் உங்களுக்கு அமையும்? அடிப்படையில் உங்க ஜாதகத்துல 4ஆம் இடம் தான் உங்க சொந்த வீடை பத்தி சொல்லக்கூடிய இடம் 4ஆம் வீடாகும். 4ஆம் இடமும் 4ஆம் வீட்டு அதிபதியும் எந்த ராசியில் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்காங்களோ அந்த கிரகத்துக்கு தகுந்தவாறு தான் உங்களுக்கு வீடு அமையும். சில பேர்த்துக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கக்கூடிய காரணம் 4ஆம் இடமும் 4ஆம் வீட்டு அதிபதியும் உங்க ஜாதகத்துல 4ஆம் இடமும் 4ஆம் வீட்டு அதிபதியும் நல்ல பலமா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல வீடு அமையும். 4ஆம் வீட்டு அதிபதியின் தசா புத்தி அந்தரங்கம் உங்களுக்கு எந்த வயசுல வருதோ அப்போ உங்களுக்கு வீடு அமையும். உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்துல செவ்வாய் பகவான் நல்ல வலிமையான நிலைமையில் இருந்து 4ஆம் வீட்டு அதிபதியின் தசா புத்தி அந்தரங்கம், அதாவது செவ்வாய் பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் உங்களுக்கு எந்த வயசுல வருதோ அப்போ உங்களுக்கு சொந்த வீடு அமையும். செவ்வாய் பகவானுடைய சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இந்த கிரகம்லாம் சேர்ந்திருந்தனாக்கா எத்தனை கிரகம் செவ்வாய் பகவானோட சேர்ந்திருக்குதோ அந்த எண்ணிக்கையில் உங்களுக்கு வீடு அமையும். சொந்த வீடு அமைய தடையா இருக்கக்கூடிய காரணங்கள் 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீடு பாதிப்பு நிலையில் இருந்தனாக்கா சொந்த வீடு உங்களுக்கு சொந்த வீடுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அமையாது. அதற்கு ஓர் எளிய பரிகாரம், 4ஆம் வீட்டு அதிபதி எந்த கிரகமாக வருகிறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாடு, மேலும் உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாடு, இந்த ரெண்டையும் மட்டும் நீங்க முறைப்படி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சொந்தமா வீடு கிடைக்கும். திருப்பி இன்னொரு வாட்டி உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். 4ஆம் வீட்டு அதிபதி எந்த கிரகமாக வருகிறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாடு, உங்க குலதெய்வ வழிபாடு, இந்த ரெண்டையும் மட்டும் நீங்க முறைப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சொந்த வீடு அமையும். இந்த ரெண்டு மட்டும் நீங்க செஞ்சுட்டு வாங்க, நல்ல முறையில் உங்களுக்கு வீடு அமையும். நன்றி.